अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाइन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वअहसिन कमा अहसनल्लाहु इलैक। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम अफ़्ज़लुस सदक़ति अन तुशबिअ कबीदन जाइअन। सदक़ मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। रब्बिश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि वसल्लम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கருணையும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் தூய குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நாயன் அருள் பெற்ற அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக என்ற துஆவுக்கு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். யா சய்யிதி யா ரசூல் அல்லாஹி ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி யா ஷஃபீஅல் முத்னிபீன். ரபியுல் அவ்வல் மாதம், வசந்த காலத்தின் தொடக்கம். ரபியுல் அவ்வல் மாதம் வருகிறது என்ற நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது இனம் காண முடியாத ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. காரணம், இருண்ட காலத்தை ஒளிமயமான காலமாக ஆக்க வந்த வள்ளல் சர்க்காரை ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதம். எனவேதான் அவர்களுக்கு இனம் காண முடியாத ஒரு சந்தோஷம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே வருகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலோசனையிலே உதித்த ஒரு விஷயம்தான் இன்று பரவலாக பாளையத்திலும் பல இடங்களிலும் இந்த தொடர் சொற்பொழிவு நடந்து வருகிறது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அதிலே ஆலோசனை சொன்ன நபர்களில் அடியேனும் ஒருவன் என்று நினைக்கிறேன். முதலாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் 2 நாட்கள் என்று பயான் போடப்பட்டது. இதே களிமேட்டுப்பட்டி பள்ளிவாசலிலே இஷா தொழுகை முடிந்தவுடன் அன்று பேசிய நான், ஒரே ஒரு நபர் பயான் துவக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். இப்போ எனக்கு கஷ்டம்னா மனசில் கஷ்டம்னா ஒன்றும் இல்லை. நான் சர்வ சாதாரணமாக பேச்சை துவங்கினேன். முன்னால் ஒரு நபர் இருந்தாலும் பரவாயில்லை, மலக்குமார்களின் கூட்டம் மறைமுகமாக இந்த மஜ்லிஸிலே இருக்கிறது என்று சொல்லி பயானை ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்படியாக அப்படி போய் நன்கு வளர்ச்சி அடைந்து இன்று உங்கள் மத்தியிலே பரவலான முறையிலே பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதே போன்ற ஒரு அமைப்பு கடந்த வருடம் இல்லை என்று நினைக்கிறேன். பள்ளிவாசலில் 2 நாள் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்பிலே சென்று ஞாபகத்திலே இல்லை. இந்த தடவை உங்களது மஹல்லா இமாம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை உத்வேகத்துடன் ஆரம்பித்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நாம் அனைவர்களும்
பொருளாலும் ஆலோசனையாலும் அவருக்கு முழு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடங்களிலே இந்த நிகழ்ச்சி ரசூலுல்லாவின் இந்த நிகழ்ச்சி வளர்ச்சி அடைந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைய துஆ செய்தவனாக எனது உரைக்கு வருகிறேன். அகில உலகை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே எல்லோரையும் ஒரே தரமாக ஒரே அந்தஸ்துக்குரியவர்களாக வைக்கவில்லை. ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். பணக்காரன், ஏழை, பரம ஏழை, அன்றாட காட்சி, இது போன்று ஏற்றத்தாழ்வுடன் தான் மனிதனை உலகத்தை அல்லாஹு தாலா மனிதர்களின் நிலையை வைத்திருக்கிறார். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உடல்நிலையாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், வசிக்கும் இடமாக இருக்கட்டும், எதிலும் சமமாக இந்த உலகம் இயங்குவதில்லை. அப்படி சமமாக இருந்துவிட்டால் உலகம் இயங்காது. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, ஏற்றத்தாழ்வாக உலகை வைத்திருப்பது இறைவனுடைய திட்டம், ஏற்பாடு. இறைவனுடைய நமக்கு என்னவாவது சில நேரத்தில் பொதுவாக ஒன்று இருக்கு. நம்ம கனவுல அத்தா அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க பேரு யாசி ஓதி தபாரக் எழுதி ஓதி துவா செய்யணும். ஏதாவது தர்மம் செய்யும். மண்ணறையிலே அவர்கள் படும் கஷ்டத்தின் மூலமாக ஏதாவது நம்ம சொந்தக்காரர்களிலிருந்து ஏதாவது நன்மை நமக்கு வருமா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. எனவே இறந்தவர்களுக்கு நம்மளால் முடிந்த தர்மங்களை நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக. தர்மம் செய்யக்கூடிய அந்த பணம் தூய்மையான பணமா இருக்கு. பொதுவாகவே எல்லா நல்ல காரியங்களுக்கும் தூய்மையான பணம் தூய்மையான காசை வச்சு செஞ்சால்தான் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். வட்டிக்கு கொடுத்து வாங்கினது, பிராடு பண்ணது, பித்தலாட்டம் பண்ணது, அபகரிச்சது, கொள்ளையடிச்சது, ஏமாற்றி வாங்கினது, லாட்ரி வித்து வாங்கினது, பிட் பாக்கெட் அடிச்சது, ஏடிஎம் சொல்லி ஏகப்பட்டது, ஏடிஎம் உடைச்சது எடுத்தது, இதையெல்லாம் நம்ம தர்மம் செஞ்சோம்னா நமக்கு பிரயோஜனம் வாங்கக்கூடிய பிரயோஜனம் நமக்கு ஒருபோதும் நன்மை கிடைக்காது என்பதுதான் மார்க்கம் சொல்லும் தீர்ப்பாக. ஹலாலான பொருளில் இருந்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தர்மம் செய்ய வேண்டும். அப்படி ஹலாலான பொருளிலே இருந்து நாம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்திலே இறைவன் தனது வலக்கரத்தால் அதை வாங்குகிறார் என்று ஹதீஸில் வரும். வலக்கரத்தால் உடனே அல்லாஹ்வுக்கு கை இருக்கு கால் இருக்குன்னு வச்சுக்கிட்டு அல்லாஹ் என்பவன் உருவத்தை விட்டும் அப்பாற்பட்டவன். இந்தானால் ஒரு செய்தி வந்துச்சு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு ராவரணிபா பாட்டு படிக்காரு இல்லையா? அதை வச்சு ஒரு பெண்மணி அதை நிறைய நம்ம கொள்கை மாறிடாதீங்க. வாட்ஸ்அப் யூடியூப்லனா போய் கொள்கை மாறிடாதீங்க. அதான் பயமா இருக்கு பாதுகாக்கிறேன். அதுல ராவரணிபா பழுத்த பழம் படி உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உருவம் இருக்கா அல்லாவுக்கு? உருவம் இருக்கா? இல்லை. அப்புறம் கை காலில் வருது. அதுதான் என்னது? அப்போ இறைவனின் வல்லமை. அப்ப நாவரணிபாவா இந்த அம்மா அதுல இருந்துச்சு. உருவமற்ற இறைவனுக்கு உருவம் இருக்கா? கை கால்லாம் இருக்கா? அல்லாவுக்கு இருக்குல்ல. அப்ப எதுக்கு உருவமற்றன்னு சொல்றாரு இவரு? அப்ப கை கால் அந்த அம்மா விளக்க எப்படின்னா வெறுவாக்கட்ட விளக்கம் சொல்லுது. கை கால் முகம்னா குரான்ல வர்றதுனால அப்படி கை கால் முகம் இருந்தா உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இவர் உருவமற்றன்னு வைக்க உருவம் உள்ளன்னு படிக்கணும். எனவே போறக்கூடிய காலம் மிகவும் சவாலான நெருக்கடியான சோதனையான காலம் இருக்கிறது. நாம் நமது ஈமானை பாதுகாத்து பல்ட்டி அடிச்சுல ஜாக்கிரதை கவர்ச்சிகரமான பேச்சுகள் எல்லாம் வருது. கொள்கை மாறுது. எதையும் நம்ம அத்தாவுடைய அத்தா, நம்ம மூதாதி அத்தா, குட்டியத்தா, சீட்டியத்தா, கூட்டியத்தா அப்படி போயிட்டே இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க? மௌலூது சரி போகிறப்ப அல்ஹம்துலில்லாஹ் தர்மம் செஞ்சோம். என்னத்தை சொன்னாலும் சரி மாறிடாது. மிகவும் உறுதியாக இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இருந்தாதான் ரசூலுல்லாவுடைய அந்த வடிவத்தை போட்டாவை காட்டி இந்த நபர் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கப்படும். அதுக்கு பாருங்க கேட்பாங்க. ரசூலுல்லா மேல பிரிய இருந்தா தானே அங்க பதில் சொல்ல முடியும். இல்லாட்டி மக்கள் எல்லாம் என்னமோ சொல்லுங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ரசூலுல்லா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்ம எப்படி மறுமையில் கரை சேர முடியும்? எனவே நாம் வட்டி அடிச்சு சேரக்கூடாது. கொள்கை மாறி போய்விடக்கூடாது. விஷயத்திற்கு வருகிறேன். அப்ப சுத்தமான பொருளில் இருந்து நாம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்திலே இறைவன் அதை தனது வலக்கரத்தால் பெற்று குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அதனுடைய நன்மையை மலை போல் வளர்க்கிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே காணப்படுகிறது. ஆனால் சுத்தமான பொருளில் இருந்து வாங்கக்கூடிய அது அவர்
ரூபா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆளுகளை பொறுத்து தர்மத்தினுடைய அந்தஸ்தும் நன்மையும் அதிகப்படுகிறது. ஒரு பணக்காரனுக்கு பொறுத்து 1000 ரூபாய் சின்ன காசு, ஒரு அன்றாட காட்சி கூலி வேலைக்கு போறவனை பொறுத்து ரூபா பெரிய காசு, நன்மை ஒன்றாதான் கிடைக்கும். இதற்குரிய எனவே தூய்மையான பொருளில் இருந்து நாம் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இறைவன் அதை வளர்க்கிறான், தர்மத்தை இறைவன் வளர்க்கிறான் என்று சொன்னார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அளிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான் என்பது திருக்குர்ஆனுடைய ஆயத்தின் பொருளாக இருக்கிறது. எனவே தர்மம் செய்யும் விஷயத்திலே நம்மை நாம் அதிகம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயங்கக்கூடாது, தளரக்கூடாது. நம்மள்கிட்ட இருந்து காசு போகுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது, உயிரை விடக்கூடாது. கஞ்சர்களுக்கு இஸ்லாத்திலே ஒருபோதும் இடம் கிடையாது. கஞ்சர்களுக்கு ஒருபோதும் இஸ்லாத்திலே இடம் கிடையாது. பெரும் நரகை விட்டு காக்கும் சிறு பேரித்தம்பலம். சின்ன தர்மம் இருக்கே, அந்த நாம் செய்யும் சிறிய தர்மமாக இருந்தாலும், நாம் ஒரு கால் நரகவாசியாக இருந்தால் அவை அந்த தர்மத்தின் மூலமாக நரகத்தினுடைய பாதுகாப்பை நாம் பெற முடியும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலே உங்களுடன் அல்லாஹ் பேசுவான், உங்களுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாது, எதிரே கொடிய நரகம் தென்படும், அந்த நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் பேரித்தம்பளத்தினுடைய சிறு துண்டை கொண்டாவது நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பியை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தர்மத்தை நாம் இனி வரும் காலங்களிலாவது நாம் அதிகம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த தர்மத்தை செய்து கஷ்டத்தில் உழலக்கூடியவர்களுக்கு நாம் நம்ம உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் தர்மம் செய்யும் அதனுடைய நன்மை கணவன்மார்களுக்கும் கணவன்மார்களுடைய முதலாளிகளுக்கும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு மனைவி ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொன்னா மனைவிக்கு என்ன நன்மையோ அதே நன்மை கணவருக்கும் இருக்கு. ஆனா கணவர் தானே சம்பாதிச்சு போட்டார், வீட்டுக்கு சம்பாத்தியத்தை கொடுத்த ஒரு ஓனர் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தர்மத்திலே நன்மையில் கூட்டாளியாகுவார்கள், யாருடைய நன்மையும் குறையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அற்கொடைகளை இந்த உலகத்திலே நமக்கு கொட்டி கொடுக்கிறான். அல்லாஹுடைய அற்கொடைகளை இந்த உலகத்திலே நீங்கள் எண்ணுவதற்கு உட்பட்டால் நீங்கள் அவைகளை எண்ணி முடித்து விட முடியாது என்கிறான் அல்லாஹு தஆலா. எத்தனையோ அருள்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு பொழிகின்றார். நமது ஆரோக்கியம், நமது எல்லா விஷயத்திலும் ஏற்று சற்று நாம் வாழுவது, நம்முடைய கை இயங்குவது, கண் பார்ப்பது, காது கேட்பது, வயிறு சரியான முறையிலே செமிப்பது, சிறுநீர் சரியா போவது, காலில் நடக்கும் சக்தி, ஏற்று சற்று என்ன சிந்திக்கிறோமோ பூரா சரி. இதெல்லாம் இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறது நமக்கு எப்போ புரியும்னு சொன்னா, நமக்கு ஆப்போசிட்ல உள்ளவனா பார்க்கணும். ஒருத்தர் நடக்காம சப்பானியா இருக்காமன்னு சொன்னா அப்பதான் நம்மள அல்லாஹ் தஆலா நல்லா வச்சிருக்கா, அப்போ அருள்ங்கிறது நமக்கு புரியும். எனவே அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட அருள்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். அதில் கூட ஒரு அருள் தான் பொருளாதார பணம். பொருளாதாரம், காசு, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். பணம் என்றால் செத்த பிணமும் வாயை திறக்கும் என்பது பணம். எனவே காசுக்கு இந்த காலத்துல காசு தாங்க மதிப்பு, காசு தாங்க மதிக்கிறான், மனுஷனை மதிக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் கூட ஒட்ட மாட்டுக்கு. யார்கிட்ட காசு அதிகமா இருக்கோ அங்கதான் சொந்த பந்தங்கள் ஒட்டுது. காசு யார்கிட்ட இல்லையோ சொந்த பந்தங்கள் விலகி போவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே பொருளாதாரத்தை மதிக்கிறோம், அந்த பொருளாதாரத்தை தந்தவன் இறைவன். எனவே தர்ம விஷயத்திலே நாம் தாராளமாக மனம் ஊந்து அதிகம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தர்மம் செய்ய வேண்டும். எஞ்சியதை நாம் தாராளமாக வழங்க வேண்டும். பூராத்தையும் கொடுத்துட்டு நடுத்தருவில் வர சொல்லி ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி தர்மம் கொடுக்க வேண்டும் என்று வந்த நேரத்திலே, நான் பூரா பொருளையும் தர்மம் கொடுக்க போகிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். நபித்தோழரை அப்படி செய்யாதீர்கள், 2/3 பங்கை நீங்கள் வைத்துக் கொண்டு 1 பங்கை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தர்மம் கொடுத்த விஷயத்துல நம்ம ரொம்ப யோசிச்சு, இவர் கேட்டுட்டாரு கொடுக்கவா வேண்டாமா, எவ்வளவு கொடுக்கணும், நைட்டு கேட்டுப்பார், நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசனை பண்ணிட்டே இருப்பான். அப்படியே ஆள்லாய் கம்மியா கொடுப்போமா கூட கொடுப்போமா கேட்டா
இறைவன் நாம் இறுக்கி பிடிச்சி டைட் பொசிஷன்ல கொண்டு போனா இறைவன் இறுக்கி பிடித்து விட்டால்